சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு, பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை நீதி அமைச்சரிடம் கையளிப்பு. சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ். துரைராஜாவினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆயிஷா ஜினசேனவிடம் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது. கைதிகளை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்வதற்கு முறையான, நியாயமான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட வழிமுறையொன்றை பேணுவதற்காக இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையானது நேற்று நீதியமைச்சில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜூன் 25 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தற்போதுள்ள அரசியலமைப்பு 34 பிரிவின் தற்காலிக ஏற்பாடுகள் உட்பட ஏனைய சட்ட கட்டளை சட்டங்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளை ஆராய்ந்து சிறைச்சாலை துறையில் உள்ள நிர்வாக நடைமுறைகளின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ். துரைராஜாவின் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டது. சிறைச்சாலைகளில் தற்போதுள்ள அதிகளவிலான நெரிசலை குறைப்பதற்கும் கைதிகளை புனர்வாழ்வளிக்கும் முறைகளில் உள்ள பல்வேறு குறைபாடுகளை தவிர்த்து சர்வதேச தரத்துக்கு அமையக்கூடிய சிறைச்சாலை அமைப்பொன்றை உருவாக்குவதற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் சீர்திருத்தங்களின் ஒரு முதற்படியாக இது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகளை பரிசீலித்து பொருத்தமான முறையில் செயற்படுவது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சினால் எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளப்படவுள்ளது. தம்புத்தேகம, தலாவ மற்றும் கல்தேவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வாழும் 91,810 மக்களுக்கு பாதுகாப்பான, சுத்தமான குடிநீரை வழங்கும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தம்புத்தேகம நீர்வழங்கல் திட்டத்தை பொதுமக்களின் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வு நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சீன அபிவிருத்தி வங்கி வழங்கிய சலுகை கடனின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் 2022 மே மாதம் முதல் 2024 மே மாதம் வரையிலான காலப்பகுதியில் கடன் மறுசீரமைப்பு செயன்முறை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த போதிலும் இது தேசிய முக்கியத்துவத்தை உணர்ந்து இலங்கை அரசாங்கத்தின் நிதியையும் பயன்படுத்தி இந்த திட்டத்தின் பணிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்ததையிட்டு மகிழ்ச்சியடைவதாக இத்தகைய பங்களிப்பு வழங்கிய அனைவருக்கும் தனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற உயிரிழப்புகளுடன் கூடிய வன்முறை சம்பவங்கள் மற்றும் ஏனைய சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் பழிவாங்கல் நடவடிக்கைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்தின் பேச்சாளர் ரவீனா சம்தசானி, உயிரிழந்த மற்றும் காயமடைந்த கைதிகள், சிறைச்சாலை அதிகாரிகள் ஆகியோரின் குடும்பத்தினர் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் பொறுப்பு கூறல் உறுதி செய்யப்படவும் உரிமையுடையவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வன்முறை சம்பவம் இலங்கையின் சிறைச்சாலைகளில் நிலவும் நீண்டகால கட்டமைப்பு சிக்கல்களை அவசரமாக தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக விசாரணைகளின்றி நீண்டகாலம் தடுத்து வைத்தல், இடநெருக்கடி மற்றும் சிறைச்சாலை வசதிகள் போதுமானதாக இல்லாமை ஆகியவை பிரதான சிக்கல்களாக உள்ளன. மேலும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரும் எண்ணிக்கையானோர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காகவே உள்ளனர். இவர்களில் பலருக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக சுகாதார அடிப்படையிலான அணுகுமுறைகளே பொருத்தமானவை என்றும் அவர் பரிந்துரைத்துள்ளார். இந்த சம்பவங்கள் குறித்து உடனடி, சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான விசாரணைகளை நடாத்துவதாக இலங்கை அதிகாரிகள் அளித்துள்ள உறுதிமொழியை வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு செல்வதற்கும் கைதிகள் மாற்றப்பட்டுள்ள ஏனைய அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் தடையில்லாமல் சென்று பார்வையிடுவதற்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்க வேண்டுமென்று அவர் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார்.
கைதிகள் சித்திரவதை மற்றும் தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக கூறப்படும் இடங்களை சோதனையிட இந்த அணுகல் மிக அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47ஆக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரை நாடு முழுவதும் மொத்தம் 67,174 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஜூலை மாதத்தின் முதல் 9 நாட்களில் மட்டும் 10,685 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் சுமார் 1,110 புதிய நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தற்போது பல முக்கிய மருத்துவமனைகள் அதன் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளன. இதன் காரணமாக சுகாதார கட்டமைப்பின் மீது பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதுடன் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் நெரிசல் அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டினார். கதிர்காம ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களின் போக்குவரத்தை இலகுபடுத்தும் நோக்கில் இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய கொழும்பிலிருந்து கதிர்காமம் வரையிலும் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கதிர்காமம் வரையிலும் இந்த விசேட பேருந்து சேவைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பயணிகளின் நலன் கருதி கதிர்காமம் பேருந்து நிலையத்தில் ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்காக 2 விசேட முன்பதிவு நிலையங்கள் தற்போது நிறுவப்பட்டுள்ளன. அதன்படி கதிர்காம உற்சவத்துக்கு செல்லும் பக்தர்கள் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட டெங்கு ஒழிப்பு மற்றும் வளாகத்தை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் நேற்றைய தினம் கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் நடைபெற்றுள்ளது. சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மற்றும் ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத்குமாரநாயக்க ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் தீர்மானத்துக்கு அமைய அரச நிறுவனங்கள், வைத்தியசாலைகள், பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களை டெங்கு அபாயத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக இந்த அவசர தேசிய வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரட்னசேகரவின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டு சிரமதான நடவடிக்கையில் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்கள், பொலிஸ் நிலையத்தின் சுற்றாடல் பிரிவு அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சுகாதாரத்துறையின் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர். டெங்கு நோய் பரவலை எதிர்கொள்வதற்காக விசேட ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரசு ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் டெங்கு நோயாளர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரசு ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மேல்மாகாண ஆயுர்வேத திணைக்களம் புதிய மருந்து ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக மேல் மாகாணத்தில் உள்ள வீடுகளுக்கு அதனை விநியோகித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் புகையூட்டும் பொடியையும் விநியோகித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விநியோகிக்கப்படும் இந்த பொருட்களை வீணாக்க வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்த சங்கத்தின் தலைவர் இவற்றின் உற்பத்தி மற்றும் விநியோகத்துக்காக அரசாங்கம் நிதி செலவிட்டுள்ளமையையும் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் கருவாப்பட்டையின் விலை வரலாறு காணாத அளவுக்கு சடுதியாக அதிகரித்துள்ளதென சுற்றுலா அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போது 1 கிலோகிராம் கருவாப்பட்டை 5,000 முதல் 5,500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கருவாப்பட்டைக்கான அதிக கேள்வி மற்றும் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஆகியவையே இந்த விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.